எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருக்க கூடாதே. அப்புறம் நான் எதுக்கு? அக்கா ஒண்ணும் இல்ல. என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன்ல. ஒட்டன்னு முறைப்பா. என்னக்கா நான் ஏதாவது தப்பா கேட்டனா? இல்லையா பின்ன தப்பாதான் கேட்டுட்ட வனஜா. இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா? என்ன பாக்குற? அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா நீ வயிற்றுச்சல் தானே போடுவ. இனி மட்டும் எப்படி சந்தோஷப்படுவ? வந்துட்டான் பாத்தியா, கரெக்ட்னு தெரிஞ்சது நீயே தலையை கவுத்துட்ட. அடடா, அகில அக்கா, மாமா, அருண், ஐஸ்வர்யா உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆதி மாப்பிள்ளையே இப்ப இங்க இருந்திருந்தா உங்க எல்லாரையும் குடும்பத்தோட பார்த்த சந்தோஷம் எனக்கு இருந்திருக்கும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே வனஜா? முகரக்கட்ட. அது எப்படி மாம்ஸ் உன்னால மட்டும் எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியுது? அதோட ரகசியம் என்ன? ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. என் மனசுல வஞ்சனை இல்ல, அதனாலதான் என் உடம்பும் வஞ்சனை இல்லாம வளர்ந்துருக்கு. வனஜா மாதிரியா? உண்மையை சொன்னா கோவம் வருமே. நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியணுமா? வடிவு இப்ப உன்கிட்ட இந்த ரகசியத்தெல்லாம் கேட்டாங்களா யாராவது? கேட்கலனாலும் சபை கூடி இருக்கும்போது சொல்லும்ல வனஜா. ஒன்னும் நீ சொல்ல வேணாம், பேசாம நின்னா போதும். அக்கா, ஊர்ல அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இவன் எதுக்காக இங்க வந்தான்னு கேளுங்க பாப்போம். சும்மா எதையோ சாதிக்கிற மாதிரி பெரிய வீரப்பா பேசிட்டு இங்க வந்து வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கான். கையில 1000 திறமை வச்சிருக்கவனே இந்த ஊர்ல வாழ முடியாம அல்லாடிட்டு இருக்கான். ஒரு திறமையும் கிடையாது இவனுக்கு. இவன் இங்க வந்து என்ன சாதிக்க போறான்? இதுல நக்கல் வேற நக்கல். திறமை இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது வனஜா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சு இருக்கும். என்ன அதை தேடி கண்டுபிடிக்கணும். கரெக்டா சொன்னீங்க மாமா. நல்லா சொல்லுங்க. என்கிட்ட ஒரு திறமை இருக்கு மாமா. ஆமா, பெரிய திறமை. அப்படியே மாம்ஸ், அப்படி என்ன திறமை உங்களுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்ட? நான் நல்லா கைரேகை பார்த்து பலன் சொல்லுவேன் மாப்பிள்ள. ஓஹோ, நிஜமா தான் சொல்றீங்களா மாம்ஸ்? அட, அக்கா மாமாலாம் இருக்கும்போது நான் போய் சொல்லணும் மாப்பிள்ள. இப்ப மட்டும் நீ உன் கையை நீட்டு, உன் ஜாதகத்தை நான் புட்டு புட்டு வைக்கிறேன். ஆமா, கைய நீட்டு, புட்டு இடியாப்பம் எல்லாம் வைப்பான். அப்படியா? எங்க வாங்க, வந்து எனக்கு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் நவருமா உட்காருங்க. மாப்பிள்ள கை நீட்டு. பாரு மாம்ஸ். என்ன மாப்பிள்ள இந்த கை நீட்டுற? ஏன் நல்லா லேடிஸ்க்கு தான் லெஃப்ட் ஹேண்ட், ஜென்ட்ஸ்க்கு ரைட் ஹேண்ட். அந்த கை நீட்டு. சரி. எங்க மந்திரக்கோள் இப்ப பாரு மாம்ஸ் இருக்கு. ஜெய் ஜக்கம்மா. என்னடா கை இது? ஒழுங்கா போறது 8 வழி சாலை மாதிரி பள்ளம் மேடுமா இருக்குது. எல்லா ரேகையும் ரொம்ப பழசா இருக்கு. என்ன மாமா, அக்கு பஞ்சரா? புது பஞ்சரு. நீ வேற ரேகைய பாத்துட்டு இருக்க மாப்பிள்ள. பாரு பாரு பாரு. காட் இட் மாப்பிள்ள. மாமா, உனக்கு குருமேடு, சுக்கிரமேடு, சூரியமேடு, சூளமேடு, காசிமேடு, காசிமேடா, புதன் மேடு, இப்படி எல்லா மேடும் ரொம்ப சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. நல்ல உளறி கொட்டு. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, இந்த சுண்டு விரல்ல ஆரம்பிச்சு ஆள்காட்டி விரல்ல முடிகிற இந்த ரேகைக்கு பேரு தான் இருதய ரேகை. இப்ப இந்த இருதய ரேகை என்ன சொல்லுதுன்னா, நீ ரொம்ப அதிகமாவே காதல் வயப்படுவ. அதனால நிறைய சிக்கல்கள் வரும், உஷாராரு. ஓ, கரெக்டா தான் சொல்றான். அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, நீ யார் சொல்ற பேச்சியும் கேட்க மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வ, அதை தான் பேசுவ. கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. லிட்டில் பிட். ஓகே ஓகே மாம்ஸ், ஏதோ ஓரளவு கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கு சொல்றத வச்சு நீங்க கைரேகையை கரெக்டா பாக்குறீங்கன்னு நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால தோ ஐஸ்வர்யா கை பார்த்து பலன் சொல்லுங்க பாப்போம். அட, ஐஸ்வர்யாக்கு என்ன மாப்பிள்ள, அகில அக்கா, மாமா எல்லாருக்குமே சொல்லுவேன். நீ கொஞ்சம் எந்திரி. ஐஸ்வர்யா வந்து உட்காருமா. கை நீட்டுமா. அடடா, இது அல்லவா கை. 6 மணிக்கு எழுந்து பிறகு அக்ரகாரம் மாதிரி இவ்வளவு சுத்தமா இருக்கே. பிரமாதம், சூப்பர். அடடா, அற்புதம். உன்னோட இருதய ரேகையோட அமைப்பை பார்க்கும் போதே தெரியுது, உன்னோட பலமே உன்னோட தன்னம்பிக்கை தான். என்ன கரெக்டா? அதே மாதிரி சவால்களை எதிர்கொள்ற திறமையும் அதை ஜெயிச்சு காட்டுற குணமும் உன்கிட்ட அதிகமாவே இருக்கு. இதுவும் கரெக்டா இருக்குமே.
சும்மா சொல்லக்கூடாது வடிவேல். நீ நல்லாவே கைரேகை பாக்குற, இதையே நீ தொழிலாவே பண்ணக்கூடாது. இல்ல மாமா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவும் இல்லாம குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல. இருக்கு மாம்சே. எங்க ரேகையெல்லாம் பார்த்து பலன் சொன்னீங்க, சித்தி கையை பார்த்து பலன் சொல்லவே இல்லையே. மனஜாவெல்லாம் கைரேகை பார்த்து தான் சொல்லமா, மூஞ்ச பார்த்தாலே சொல்றோம் மாப்ள. போதும் போதும், உனக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். புதுசா என்ன நீ சொல்லிட போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம மாம்சு எல்லாத்தோட கைரேகையும் பார்த்து கரெக்டா பலன் சொல்றாரு. இந்த மித்ராவை இப்ப மாட்டி விட்டோம்னா அவளை பத்தின உண்மை இங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்த நல்ல நேரத்தை அவளுக்கு கெட்ட நேரம் ஆக்கிற வேண்டியதுதான். அப்போ வடிவேல் மாம்சுக்கு எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் கைரேகை பார்த்து பலன் சொன்னாங்கன்னு சொல்றீங்களா சித்தி? பின்ன இவனுக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஒண்ணும் பார்க்க தெரியாது. சும்மா கண்ணுல காதுல கேட்ட விஷயத்தெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அத நீங்களும் கேட்டு நம்பி சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே சித்தி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். மித்ரா இந்த வீட்டுக்கு புதுசு தானே, மாம்சு மித்ரா கையை பார்த்து பலன் சொல்லட்டும். ஐயோ, என்ன சொல்றீங்க சித்தி? வானர கோத்து விடுறானே. நான் ரெடி. மித்ரா நீ ரெடியா? அப்படி கேளு மாம்சு. கை நீட்டி கரண்ட் பாஸ் ஆகி கார்ல 500 ரூபாய் கொடுத்தது நான் தான் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? அதனால அவர் என் கையை தொடாம பாத்துக்கணும். பாரு. வா மித்ரா வா. என்ன யோசிக்கிற மித்ரா? வந்து உட்காரு வா. கைரேகை பார்க்க நம்ம தான் கஷ்டப்படும். இது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கை நீட்டு மித்ரா. எங்க கையெல்லாம் பார்த்து வடிவேல் நல்லதான் பலன் சொன்னான். உனக்கு என்ன சொல்றான்னு பாப்போம். கையை நீட்டு. ஏமா வலது கை இல்லம்மா, இடது கை நீட்டு. என்ன கையில எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கா? அடேங்கப்பா, ஆயில் ரேகைக்கு மேலையும் இருதய ரேகைக்கு கீழே இருக்கிற புத்தி ரேகையோட அமைப்பை பார்க்கும்போது மித்ராவுக்கு நினைவாற்றல் அதிகம். அது மட்டும் இல்ல, மித்ரா உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் செய்வா. என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமானா இப்படி ஆட்டு, இல்லனா இப்படி ஆட்டு. அது புத்தி ரேகையும் ஆயில் ரேகையும் வச்சு பார்க்கும்போது மித்ராவும் ஆதிக்கடவுர் பரம்பரை மாதிரியே ஒரு பெரிய பரம்பரையில இருந்து வந்தவளா தான் இருக்கணும். என்ன மித்ரா, கரெக்ட் தானே? ஐயோ, நாகபுரி வம்சம் இல்ல, வெளிநாட்டுக்கெல்லாம் வேற போய் படிச்சிருக்கணும். நான் கூட இவரை என்னமோ நினைச்சிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. என்ன பத்தி கரெக்டா தான் சொல்றாரு. அப்படி சொல்லு மித்ரா. இவ ஒரு தற்பெருமை பைத்தியம். இவ வாயாலே கிடப்புறான். பாத்தியா வனஜா, நான் கரெக்டா சொல்றேன்னு மித்ராவே சொல்லிட்டா. இப்ப என்ன சொல்ற? சரி சரி, நீங்க மேல சொல்லுங்க. சொல்றேன். இவள பெரிய பரம்பரையில நீ வந்திருந்தாலும், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு மித்ரா. ஆரம்பிச்சிட்டான். குறையா? என்ன குறை? பகையை உன்னால மறக்கவே முடியாது. வஞ்சம் வச்சு பழி வாங்குறதுல உன்னை ஒரு நல்ல பாம்புன்னே சொல்லலாம். பாத்தியா, சொன்னோடனே மூஞ்சி பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. எதிரிய நேருக்கு நேரா நின்னு உன்னால ஜெயிக்க முடியலன்னா அவங்க கூடவே சகுனி மாதிரி உறவாடி அவங்கள அழிக்கணும்னு நினைப்பேன். ஐயோ, டீப்பா போறானே. பரம்பரை பகை உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு பழி வாங்குற எண்ணத்தை உன் மனசுல வளர்த்துக்கிட்டு இருக்க. போச்சு போச்சு.
நீ சொல்றதெல்லாம் தப்பு. தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. எது இப்பதான் நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்த, அதுக்குள்ள நான் சொல்றதெல்லாம் தப்புன்ற? ஆமா, உன்னை பத்தி நல்லதா சொன்னா சரி, கெட்டதா சொன்னா தப்பா? நல்லா இருக்குதா கதை? யாருக்கிட்ட உன் டக்கால்ட்டி வேலையை காட்டுற? வடிவு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஒண்ணு பார்க்க தெரியாது, முழிக்கிறான் பாரு. சும்மா என்னமோ உளறிட்டு இருக்கான். நீ வா மித்ரா, வா. அதான பார்த்தேன். உண்மையை சொன்னோன்னே ஒன்னா எஸ்கேப் ஆயிடுவீங்களே. போங்க, போய் யாரை கெடுக்கலாம்னு யோசிங்க. அவங்க போனா போறாங்க. மாமா, அருணே, நீங்க நான் சொல்றது நம்புறீங்களா? நாங்க உன்னை நம்புறோம் மாம்ஸ். நாங்க நம்புறோம் மாம்ஸ். அப்படா அது போதும் எனக்கு. நான் வரேன். இந்தாங்க உங்க பேனா. நாங்கெல்லாம் கைரேகை பாக்குறதுல கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில கான்விகேஷன் வாங்கினவங்க. எங்க கிட்டே வா. ஹலோ. பகையை உன்னால மறக்கவே முடியாது. வஞ்சம் வச்சு பழி வாங்குறதுல உன்னை ஒரு நல்ல பாம்புன்னே சொல்லலாம். எதிரியை நேருக்கு நேரா நின்று உன்னால ஜெயிக்க முடியலன்னா அவங்க கூடவே சகுனி மாதிரி உறவாடி அவங்கள அழிக்கணும்னு நினைப்பேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க. என்ன கொடுத்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆரம்பத்துல நல்லா தான் மேடம் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல மேடம். சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுதான்னு நம்ம பார்வதியை சாதாரணமா இட போட்டோம். நான் உங்ககிட்ட பார்வதிக்கு சர்டிபிகேட் கேட்கல. ஆரம்பத்துல நல்லா போயிட்டு இருந்த நம்ம பிளான் அப்புறம் ஏன் ஒர்க் அவுட் ஆகாம போச்சு? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். தொழிலாளர்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தை நமக்கு சாதகமாக்கி அவங்க வேலை செய்யற வேகத்தை குறைச்சு டார்கெட்டை அடைய முடியாத மாதிரி நம்ம பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஆனா பார்வதி தொழிலாளர்களோட சோம்பேறித்தனத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பார்வதி ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கா. சமையல்காரி தானே, அவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இத்தனை நாளா நான் பார்வதிய எனக்கு சரிக்கு சரியான ஒரு எதிரியாவே நான் நினைச்சதில்லை. ஆனா அவ இப்ப எனக்கு சவால் விடுற எதிரியா என் கண்ணு முன்னாடியே நிக்கிறா. குட், வெரி குட். எதிராளி நம்மளை விட திறமைசாலியா இருந்தாதான் நாம எப்பவுமே ஷார்ப்பா இருப்போம். அந்த வகையில பார்வதிக்கு தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும். அடுத்ததா என்ன பண்றது மேடம்? என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அத சொல்றேன். நீங்க அதை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே மேடம், சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முடியலையே. அங்க பாருங்க. இப்ப நீங்க ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றி தம்பி. இருக்கட்டுங்க, நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம்? ஏங்க, உங்களுக்கு தான் உடம்பு முடியல, அப்புறம் எதுக்கு டபுள் ஷிஃப்ட் பாக்குறீங்க? லீவ் போடலாம்ல. ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? லீவ் போடலான்னு எனக்கும் ஆசைதான். ஏன்னா ஊரு சுத்தி ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கேன் தம்பி. டபுள் ஷிஃப்ட் பார்த்தா சம்பளம் கூட கிடைக்கும், கடனை கொஞ்சம் அடைக்கலாம். அதுக்காக தான் தம்பி கஷ்டப்படுறேன்.
நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிச்சிடலாம். அண்ணே இப்படி கடன் அடைக்கிறதெல்லாம் சரிதான், இப்படி காதடைக்கிற மாதிரி பேசுறீங்களே, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட எங்கப்பா நேரம் இருக்கு, வேலை தான் சரியா இருக்கே. அட என்னண்ணே நீங்க சாப்பிடாமல இப்படி வேலை செய்வீங்க? சரி வாங்கண்ணே, டீயாவது சாப்பிட்டு வந்து வேலை செய்வோம். பரவாயில்ல இருக்கட்டுப்பா. சரி வாங்கண்ணே, டீ கூட சாப்பிடாம வேலை செஞ்சீங்கன்னா அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. இல்ல வேணாம்ப்பா. நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாம், நாங்க வாங்கி தரோம். வாங்க வாங்கண்ணே. வாங்கண்ணே. சரிப்பா வாங்க வாங்க. வாங்கண்ணே. எதுக்குண்ணே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு தானே. உட்காருங்கண்ணே, உட்காருங்க. முதல்ல வயிற்றுக்கு ஏதாவது போடுங்க. அண்ணே டீ கூட வடை சாப்பிட்றீங்களா இல்லை பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, டீ சொல்லுப்பா, சுகர் கம்மியா. ஆமா சுகர் கம்மியா ஒரு டீயும் நம்ம 3 பேருக்கு 3 டீயும் வாங்கிட்டு வந்துரு. சரி அண்ணே 4 டீ கொடுங்க. நீங்களே எடுத்துங்க. சரி அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அப்பா, மாமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வர வச்சிருக்காருப்பா. உங்கள மாதிரியே அட்டாக் வந்து கை கால் மடக்க முடியாம வாய் பேச முடியாம எத்தனையோ பேரு அவர் ட்ரீட்மெண்ட்ல குணமாகி பழையபடி ஆயிருக்காங்களாம். இந்த ஜப்பான் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மாசக்கணக்கா காத்துட்டு இருக்கணுமா. ஆனா மாமா எப்படியோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்க அனுப்பி வச்சிருக்காருப்பா. Okay. Doctor? Yeah. Thank you. Welcome. டாக்டர், ஜப்பான் டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட தேவையில்லை, சீக்கிரம் குணப்படுத்தலாம்னு சொன்னாங்க. அவர் சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதோட சில பயிற்சிகள் கொடுக்க சொல்லியிருக்காரு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, மிஸ்டர் ஆதித்யாவுக்கு சொல்லுங்க. வரேம்மா.